ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுவும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ரெண்டுமே எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பாயில்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், சிக்கன் 65 கட் பண்ணி வச்சிருக்கேன், முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காய்கறியில் என்கிட்ட கேரட்டும் கோஸ் மட்டும்தான் இருந்தது. உங்ககிட்ட பீன்ஸு, குடமிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் பெப்பர், இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னா நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாத கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருந்தால் போதும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி என்கிட்ட கேரட்டும் கோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அது 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் ஆனால் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட பீன்ஸு, குடமிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூடவே நம்ம இப்போ கொஞ்சம் தேவையான அளவு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம கேரட்டும் கோஸும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பரும் 1/4 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர்னு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, நான் அது ஏற்கனவே வடிகட்டி கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ரொம்பவே பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி உடையக்கூடாது. பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணும்போது நீங்கள் ஒரு 70% பாயில் பண்ணால் போதும். பாயில் பண்ணும்போதே கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து அரிசி உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வந்து சரவண பவனில், சங்கீதா ஹோட்டல் அந்த மாதிரி வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணுங்கள். அது கூட கார்லிக்கு, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஃப்ளேவர் உங்களுக்கு டேஸ்ட் வந்து கிடச்சிடும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலுன்றதுனால நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து பாதி ஃப்ரைட் ரைஸை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸை சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக மாற்ற போகிறாங்க. வாங்க எப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால முட்டை பொடி மாசும் சிக்கன் 65 ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன்ட்டு அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் சில்லி பவுடரோ இல்லை பெப்பரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையாக இருந்ததுன்னா ஆட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கடைசியாக தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது பிளேட்டில் 2 ஃப்ரைட் ரைஸும் வச்சாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும். உங்களுக்கும் இதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இதே மாதிரி தான் ஃபுட் கலர், அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்காம 100% ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். உங்களுக்கு பார்ட்டி ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் ட்ரேயாக இருந்தாலும் சரி, என்னோடய டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல பார்ப்போம். பாய்.